பிரேசில் நாட்டை சேர்ந்த மடோனங்கிற பெண்ணும் அவருடைய கணவரும் பைக்கிலேயே 60 நாடு சுற்றி வந்திருக்காங்க. கடைசியா அவங்க வந்திருக்குது இந்திய தேசத்தை பார்க்கலாம், இந்தியா ஒரு நல்ல நாடு அப்படின்ட்டு கணவன் மனைவி இருவருமே இந்தியா வந்திருக்காங்க. தமிழ்நாடு, கொச்சின் இந்த மாதிரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியா நார்த் இந்தியா போயிருக்காங்க. நார்த் இந்தியா பீகார் வழியா ஜார்க்கண்ட் போயிட்டு ஜார்க்கண்ட்ல இருந்து நேபாள் போலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி ஜார்க்கண்ட்ல பைக்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல சின்னதா கூடாரம் போட்டு அவங்க தங்கி இருக்காங்க. அந்த வழியா வந்த ஜார்க்கண்டை சேர்ந்த இளைஞர்கள் 7 பேர் அந்த இருவரையும் தாக்கி கணவர் முன்னாடியே அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்கானுங்க இந்த பாவி பசங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான அசிங்கமான விஷயம். உலக அரங்கில் இந்தியான்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த பெண் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு இருக்காங்க, நாங்க இந்தியாவுக்கு ஆசையா வந்தோம், ஆனா இந்தியர்கள் இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த பெண்ணு பேட்டி கொடுத்திருக்காங்க. இதை விட கேவலமான விஷயம், ஜார்க்கண்ட் முதல்வர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட கணவருக்கு 20 லட்சம் நஷ்டஈடு கொடுத்திருக்காருங்க. இது ஒரு புறம் இருக்க, பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா 9 வயசு சிறுமிய 7 நாய்கள் கஞ்சா போதையில 7 இளைஞர்கள் அந்த 9 வயசு சின்ன பொண்ணை அந்த பூவை கற்பழிச்சு செதைச்சு கொன்னு இருக்கானுங்க. இதுவும் மிகவும் கேவலமான விஷயங்க. காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்துல கூட இந்த மாதிரி விஷயம் நடக்கவே இல்லை. பாண்டிச்சேரி முதல்வரும் இப்படிதான் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் நஷ்டஈடு வாங்கியிருக்காரு. நஷ்டஈடு எதுக்குங்க தரணும்? விபத்துல மரணம் அடைஞ்சிட்டாலோ, கால் கை உடைச்சிட்டாலோ, இல்ல புயல் அடிச்சு சீற்றம் வந்தாலோ ஏதோ பாதிப்பு வந்தாதான் நஷ்டஈடு கொடுக்கணும். ஆனா ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அந்த பொண்ணை தொட்டதுக்கு நஷ்டஈடு கொடுக்கலாமா? எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் இருக்கு தெரியுங்களா இது? இதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே பெண்கள் வாழ்ற ஒரு நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தாங்க.